தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமுரசு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க. இந்த படத்தை தினேஷ் லக்ஷ்மணன் எழுதி இயக்கியிருக்கிறாரு. நடிகர் அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்காங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டாக இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, ஒரு எழுத்தாளர் கொலை செய்யப்படுகிறார். எதற்காக அவர் கொலை செய்யப்படுகிறார், யார் அவரை கொலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தான் அர்ஜுன் அந்த கதாபாத்திரம் வந்து நகருது. கதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே ஒரு ஸ்லோவாக தான் கதை போகுது. நமக்கு அந்த த்ரில்லிங் எபிசோடு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த த்ரில்லிங் இதுக்கு சீன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கதை விறுவிறுப்பாக நகரும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதற்கு பிறகு இன்ட்ரோலேருந்து செகண்ட் ஃபேஸ்லாம் நல்ல விறுவிறுப்பாகவே கதை நகருதுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிகர் அர்ஜுனுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் தான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சுருக்கிறாங்க. பழைய படங்களை பார்க்காத வேற ஒரு இதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு டெம்ப்ளேட் என்னென்னா, சென்னையில் நடந்த சில ரியல் இன்சிடென்ட்ஸை மையப்படுத்தி, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை மையப்படுத்தி இது ஒரு படமாக வந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை தெளிவாகவே ஒரு வெல் எக்ஸிக்யூஷனாகவே வந்து இயக்குனர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுலேயும் மனுஷன் வந்து இன்னும் பெடலை எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு எப்பவுமே அவருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். அது வந்து படத்தில் நிறைய கிளைமேக்ஸ் சீன்ஸில் அவருக்கான ஃபைட் போர்ஷன் வச்சுருக்காங்க. மற்றபடி ஒரு ஸ்டைலிஷான ஒரு போலீஸ் காப்பாக அப்படி அசால்ட்டாக அப்படி டைலாக்லாம் அவருக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. கதையோட நமக்கான ஒரு இம்பேக்ட் இருக்குமான்றது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஆஃபில் விறுவிறுப்பாக இருந்தாலுமே அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில இடங்களில் நகர்ற மாதிரி இருக்குது. படத்துக்கு ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது. இந்த படங்கள் ஏற்கனவே நிறைய வருடங்களாக வந்தாலும் இந்த பிரச்சனைகள் பெண்கள், அதாவது குழந்தைகளுக்கு இதுக்கான இந்த பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனைகள் இன்னும் நடந்து கொண்டே இருப்பது, அதை இதற்கு பிறகு அதை இந்த ஒரு தீர்வு காணுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு மெசேஜாக தான் இந்த படம் இருக்குன்றது கருத்தாகவே இருக்குது. மேலும் அடுத்த ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.